பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை வேளையில் வரவேற்கிறேன். இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்களன்னு கேட்டோம்னா, இந்த உலகத்தில் பாதி பேருக்கு மேலே எங்கெங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னைத்தானே வெறுக்கிறவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சந்தோஷம் ஏன் நம்முடைய உள்ளத்தில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் யார் யார் உள்ளத்தில் இல்லையோ அவருடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருக்காது. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 விதமான நிலங்களை சொல்லுகிறார். முதல் விதமான நிலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். வழி அருகேன்னா உலகத்தோடு ஒற்றி வாழறவனுக்கு கடவுளை பற்றி எவ்வளோதான் நீங்கள் சொல்லி பார்த்தாலும் சரி, அவருடைய வசனங்களை சொன்னாலும் சரி, கேட்கும்போது கேட்பான், அடுத்த வினாடியே உலகத்தோடு போய் ஒன்றி போயிடுவான். அவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் அவன் உள்ளத்தில் தங்காது, அவனுக்கு சமாதான சந்தோஷம் இருக்காது. இரண்டாவது ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, கற்பாறை. கற்பாறைன்னு சொல்கிறதுன்னா உலகத்தில் அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், பாடுகள், அதோட கூட கசப்பு, வைராக்கியம், பெருமை, இது எல்லாத்தையும் அவனுடைய உள்ளத்தில் அவன் வைத்திருந்தான்னா அவனுடைய உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் தங்காது. அந்த வார்த்தை யார் யாருக்கெல்லாம் தங்கலையோ அவனை சந்தோஷமாக இருக்கவே முடியாதுங்க. மூன்றாவதாக யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்செடியில் விதைக்கப்பட்ட விதை. முற்செடின்றது உலக பிரகாரமான கவலைகள், பிள்ளைகளை பற்றி கவலை, கணவரை பற்றி கவலை, மனைவியை பற்றி கவலை, பணம், அடுத்த ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு ஒரு கவலை. உலக பிரகாரமான கவலைகள் என்ன பண்ணுன்னா அவனை போட்டு நசுக்கிடும். அந்த மாதிரி யாரை நசுக்குது அப்படின்னா, தேவன் மேலே விசுவாசம் இல்லாதவங்க தான் உலகத்தை பற்றி கவலைப்பட்டு கிடப்பாங்க. தேவனுடைய வார்த்தைகள் மேலே விசுவாசம் இல்லாதவங்க உலகத்தை பற்றி கவலைப்பட்டு கிடப்பாங்க. இந்த கவலைப்படுறவங்களுடைய இருதயத்தில் சந்தோஷம் நிற்கவே நிற்காது. கடைசியாக 4வது நிலம் சொல்கிறாரு, நல்ல நிலம். அந்த நல்ல நிலம்னு சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வழி அருகே இருக்க மாட்டாங்க, அதாவது தேவனோடு ஒன்றித்து இருக்க மாட்டாங்க. அவருடைய இருதயத்தில் கசப்பு வெறுப்பு இருக்காது, அதாவது வைராக்கியங்கள் இருக்காது. மூன்றாவதாக முற்செடிகள் இருக்காது. இந்த 3 இல்லாத ஒரு நிலம் நல்ல நிலம். கடைசியாக நல்ல நிலத்தை பற்றி சொல்லுகிறார். நல்ல நிலன்றதுனாக்கா தேவனுடைய ராஜ்யம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி அவங்களுக்குள்ளே தங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே சொன்ன இல்லையா 3 விதமான காரியங்கள், முள், கல், வழி அருகே, இந்த 3 காரியங்களும் அவங்களுக்குள்ள இருக்காது. அப்போ இருக்காது. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த உள்ளமானது சுத்தமாக்கப்படும். உள்ளம் எப்போ சுத்தமாயிடுச்சோ சமாதான சந்தோஷம் எல்லாமே தங்கியிருக்குங்க. அவங்க எதிர்காலத்தை குறித்து கவலையும் இருக்காது, உலகத்தார் மீது எந்த ஒரு வெறுப்பும் இருக்காது. அவர்கள் சமாதான சந்தோஷத்தை விரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை உள்ளத்தில் இருத்துங்க. தினந்தோறும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அவருடைய ராஜ்யத்தை நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது எப்பொழுது சமாதான சந்தோஷமாக இருக்கலாங்க. எதுக்கு கவலை கொடுத்தும் எந்த கவலையும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, எதை குறித்தும் நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் தேவன் மேல் எல்லாத்தையும் போட்டுட்டு சமாதானம் வருங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆமேன், ஆமேன். God bless you.